மால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து என்று இந்த மாலை வேளையிலே நாலடியாரிலே பாடப்பட்ட ஒரு பாடலை நினைவு கூறி என்னுடைய சிறிய உரையை ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த பாடலின் பொருள், அறியாமை என்னும் தீயை அழிப்பதற்கு அல்லது இந்த அறியாமை என்னும் கோட்பாடை போக்குவதற்கு, களைவதற்கு எந்த உலகத்தில் தேடினாலும் கல்வியை விட சிறந்த மருந்து எங்கும் இல்லை என்பதுதான் அந்த பொருளினுடைய கருத்து. அப்போ என்ன கூற வருகிறார்கள்? இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பட்டது. நம்ம தமிழ் இலக்கியத்திலே நாடடியாரிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடப்பட்ட பாடல். அப்போ இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்துவதற்கு, உலகம் இன்பத்தை தேடி அமைதியை நோக்கி பயணிப்பதற்கு கல்வியை தவிர வேறு எந்த மருந்தும் உங்களுக்கு கிடையாது என்பதுதான் அதனுடைய கூற்று. ஆகவே இந்த நாளடையாரை நினைவு கூறி இந்த சிறிய உரைக்குள்ளே செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னால் முடிந்தவரை இந்த இனியவை 40 என்று ஒரு நூல் இருக்குது சங்க இலக்கியத்திலே. அதில் ஒரு பாடல் இருக்கிறது. முழு பாடல் சொல்ல இல்லை, கற்றார் முன் கல்வி உரிப்பது இனிதே என்று அதில் கூறுவார்கள். ஆகவே இந்த உரையை, ஒரு சிறிய உரையை நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள் என்ற மற்றற்ற மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கின்றேன். இந்த மக்கள் சிந்தனை பேரவை மதுரை மாவட்ட கிளை நடத்தும் இந்த அறிவியல் திருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய தமிழ் ஆசான், எனக்கு தமிழ் போதித்த ஆசிரியர், தமிழகத்தின் முதுபெரும் தமிழ் அறிஞர் முனைவர் பத்மஸ்ரீ ஐயா சாலமன் பாப்பையா அவர்களின் பாதம் வணங்கி நன்றியோடு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த பட்டிமன்றத்தில் தான் ஐயாவுடைய பேச்சுக்களை கேட்டு வளர்ந்து வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் அதற்கு முன்பே கொடுத்து வைத்தவர்கள். அவர் இந்த பட்டிமன்ற உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே மாணாக்கர் என்ற முறையிலே தமிழ் போதித்த ஆசான். அந்த வகுப்பே ரொம்ப கலகலன்னு இருக்கும். எந்த வகுப்புக்கு கட்டடித்தாலும் ஐயா வகுப்புக்கு கம்பைன்டு கிளாஸ் பார்ட் 1 தமிழ். நான் பொருளாதாரத்துறை மாணவர். பார்ட் 1 ஐயா எடுப்பாங்க. ஐயாவுக்கு நினைவு இருக்கும், 83 இந்த ஆண்டுகளிலே 100 பேர் அந்த வகுப்பில் உட்காந்துருப்போம். மிச்ச வகுப்புக்கு போகிறான் போகலன்றதெல்லாம் தெரியாது. மாணவர்கள் அனைவரும் ஆஜராகக்கூடிய ஒரே வகுப்பு ஐயாவோட வகுப்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய, போற்றுதலுக்குரிய ஐயா முன் அந்த உரையை நிகழ்த்துவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மேலும் சிறப்பான கருத்துரை வழங்கி இந்த மதுரை மக்கள் சிந்தனை பேரை தலைவர் நிறுவனர் திருமிகு தா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, அறிவியல் உரை ஆற்ற இருக்கின்ற இராணுவத்தினுடைய விஞ்ஞானி முனைவர் டில்லிபாபு அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கிற முனைவர் சாகுல் அமீது அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னுடைய தம்பி சரவணகுமார், முனைவர் சரவணகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக வடிவமைத்து கொடுத்திருக்கிற அமைப்பாளர் தம்பி சரவணகுமார் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் செந்தூரான் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் பல்கலைக்கழகம் சார்ந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சார்ந்த என் இனிய நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி மகிழ்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த அழைப்புதலில் இன்னொரு செய்தி பார்க்கிறேன். இந்த அறிவியல் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக பயிற்றி பல கல்வி தந்தி பாறை உயர்த்திட வேண்டும் என்று ஒரு வரி இந்த அழைப்புதலிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. மகாகவி பாரதியினுடைய ஒரு வாசகம். இப்போ நான் நாலடியாரில் முதல்ல ஒரு செய்யுள் பார்த்தோம். இப்போ இந்த இன்விடேஷனில், இந்த அழைப்புதலில் கீழே ஒரு பாரதியினுடைய ஒரு சிந்தனையை, கவிதையை தொகுத்திருக்கிறார். இப்போ இது என்ன, இது ஐயா 1 நிமிடம் 35 வினாடிகள் கொண்ட ஒரு காணொளியை பதிவேற்றம் பண்ணாங்க இந்த அறிவியல் விழா தொடர்பாக. இந்த 1 நிமிடத்திற்குள் இந்த கருத்து ஆளுமையை, இந்த அறிவியல் தொடர்பான அறிவியலும் அறிவும் சார்ந்த இந்த அறியாமையை போக்க வேண்டிய இடத்தை அவ்வளவு துல்லிதமாக எடுத்திருக்க முடியுமா என்றால் உறுதியாக அவரை தவிர வேறு யாராலும் சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த காணொலியை மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள்.
அப்போ இதுக்கு தான் அவங்க இந்த கல்வியினுடைய சிறப்பை வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் நிறைய பாடியிருக்காங்க. நிறைய நூல்களில் இப்போ ஐயா கூட பேசும்போது சொன்னாங்க, அறிவியல் தொடர்பாக நிறைய கருத்துக்கள்லாம் முன் வச்சுருக்காங்கன்னு. இந்த கல்வி என்ற அறியாமையை போக்குவதற்கான நிலைப்பாடுகளை சங்க இலக்கியங்களில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் கல்வியை பெற்றுவிட்டான் என்றால் அவன் நிலை எப்படி இருக்கும், அவன் எப்படி தன்னை தன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும், அவன் எப்படி சுயமாக அவன் உருவெடுக்க முடியும் என்பதற்கு இந்த கல்வி எப்படியானது, கல்வி ஏன் அவசியமானது என்று சிவ சிந்தாமணியிலே ஒரு செயல் வருகிறது. சும்மா ஒரு 2 வரி. வெள்ளத்தால் போகாது வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறை ஒளியுமே தவிர குறைபடாது, கல்வர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது. கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க பொருள் தேடி இந்த உலகில் உழல்வதேனோ என்று பாடியிருப்பார். இதற்கு ஒரு பெரிய இதுதான் ஒரு மனிதனை இந்த கல்வி அறியாமை என்றும் இடத்திலிருந்து சுயமாக சிந்தித்து இந்த கல்வி போதிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. தன்னை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமநிலையோடு கொண்டு போவதற்கான முயற்சி இந்த கல்வி தான். இந்த கல்வியை நாம் பெருங்கொண்ட அளவிற்கு இந்த அறிவு சார்ந்த இயக்கங்கள் மூலியமாகவோ இதுபோல கூட்டங்கள் மூலியமாகவோ இந்த சிந்தனைகளை தூண்டுவது மூலமாக நாம் மிகப்பெரிய சமநிலையை வருங்காலத்தில் எய்ய முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி, ஒரு சிறிய ஐயா உலகத்தின் தோன்றலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் என்று ஒரு விஞ்ஞானி முன்னாடி பேசுவதற்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தாலும் கூட தவறு இருந்தால் பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த உலகம் தோன்றியது எப்படி என்று ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த அறிவியல் சார்ந்த இந்த உலகத்திலே உலகம் தோன்றியது எப்படி என்று இயற்பியல் அறிவியலாளர்கள் அல்லது அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சில தரவுகளை, சில ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டு நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ நாம் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க இயற்பியல் அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? ஒரு புள்ளி மிக பெரும் வெடிப்பாக வெடித்து சிதறி அது தூசு மண்டலமாகவும் வாயு மண்டலமாகவும் பாறைகளாகவும் பல்வேறு விதமாக வெடித்து சிதறிய பிறகு உருவானது தான் இந்த பிரபஞ்சம் என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த புள்ளிக்கு முன்பு இருந்த காலம் என்பது என்ன? இந்த புள்ளி வெடித்த காலம் 1400 கோடி வருடங்களுக்கு முன்பு என்று அளவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு எல்லாமே தரவுகள், சான்றுகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அதற்குள்ளே போய்க்கிறோன்னா நீங்கள் தேடு முன்பிரியிலே அது சிறப்பாக நீங்கள் தேடினீர்களானால் அனைத்து தரவுகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்போ 1400 கோடி வருடங்களுக்கு அந்த புள்ளி வெடித்து சிதறுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பு இருந்த உலகம் என்ன, அதற்கு முன்பு இருந்ததா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் என்ன சொல்கிறது? அதற்கு தேவையான தரவுகள் இல்லை. இயற்பியல் தொடர்பான அந்த தொகுப்புகள் அல்லது அந்த விதிகள் அங்கு செல்லுபடியாகவில்லை. அப்போ அந்த புள்ளி என்பது முடிவிலி என்று அறிவிக்கப்படுகிறது. இன்ஃபினிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் என்னவோ அதை அந்த புள்ளி என்பதை முடிவிலி என்று அறிவிக்கிறார்கள். அப்போ இது காலத்தோடு ஒப்பிடுகிறார்கள். எப்படி ஒப்பிடுகிறார்கள்? டைம் இஸ் ஈக்குவல் டு 0 என்று சொல்கிறார்கள். அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இயற்பியலாளர்கள் அறிவியலாளர்கள் முதல் முறையாக இந்த பிரபஞ்சம் தோன்றிய புள்ளியை டி இஸ் ஈக்குவல் டு 0, அப்போ 0 என்று ஒன்றை சொல்லிவிட்டோம் என்றால் அதிலிருந்து கவுண்ட் டவுன் 0லிருந்து 1 2 3 4 என்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அன்றைக்கு அந்த கிளாக் ஆன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகள். அப்போ அந்த பறந்து விரிந்த அந்த வெடிப்பு சிதறல்கள் இன்றளவும் விண்ணில் வெடித்து சிதறி விரிவடைந்து கொண்டே இருக்குது என்று சொல்கிறார்கள். 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புள்ளி வெடித்து சிதறி பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற அந்த பிக் பேங் தியரி என்ற பெரு வெடிப்புக்கு காரணமாக இருந்த அந்த விண்வெளியில் இன்றும் இந்த நிலைமையில் இந்த நிமிடத்தில் கூட விண்வெளியிலே விரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதனுடைய போக்கு நிற்கவில்லை என்று அறிவியல் கூறுகிறது. அப்போ இதில் வெடித்து சிதறிய இந்த பகுதிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சில ஈர்ப்பு சக்திகளை உருவாக்கி சுழலும் விண்மீன் மண்டலங்களாக மாறுகின்றன என்று அடுத்த கட்டமாக அறிவியல் நிரூபிக்கின்றது. சுழலும் விண்மீன் மண்டலங்கள் என்று சொல்லும் பொழுது கேலக்ஸி என்ற ஆங்கிலத்திலே நம் பெயர் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சுழலும் விண்மீன் மண்டலங்களாக மாறும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலே இந்த அண்ட வெளியிலே இல்லை இந்த பறவெளி என்று சொல்லப்படுகிற இல்லை இந்த வானம் என்று அழைக்கப்படுகிற அவரவர் கற்பனைக்கு ஏற்ற வார்த்தைகளை போட்டு அழைக்கக்கூடிய இந்த விண்வெளியில் பல 100 கோடி விண்மீன் மண்டலங்கள் இருக்கிறதாக அறிவியல் கூறுகிறது. அப்போ இதெல்லாம் எப்போ நடந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம்னா ஒரு 16ஆம் நூற்றாண்டில் 17ஆம் நூற்றாண்டில் கடந்த 400-500 ஆண்டுகமாக அறிவியல் வளர்ச்சி அடைந்து தொலைநோக்கிகள் அதற்கான உபகரணங்கள் செயற்கைக்கோள் இது எல்லாம் வச்சு பல தரவுகளை அவர்கள் ஆராய்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகளை அறிவித்து கொண்டே வருகிறார்கள்.
அப்போ இந்த சுழலும் விண்மீன் மண்டலம் இரண்டாவது கட்டமாக இப்போ அதற்கு ஒரு பேர் வச்சாச்சு, பால்வெளி மண்டலம்னு வச்சாச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மில்கிவே கேலக்ஸி, நம்ம வசிக்கக்கூடிய இந்த மில்கிவே கேலக்ஸிக்குள்ளே பல 100 லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. நம்மளுடைய சூரிய குடும்பங்கள் மட்டும் ஒன்று அல்ல. இந்த பால்வெளி மண்டலத்திலே பல 100 லட்சக்கணக்கான சூரிய மண்டலங்களும் பல கிரகங்களும் நட்சத்திரங்களும் எண்ணிலடங்காமல் ஒரு எண்ணிக்கைக்கு அளவிட முடியாத அளவுக்கு அறிவியலுக்கு அப்பாற்பட்டுமே கூட இருக்குது என்று விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அப்போ அதிலே இருந்து பெறப்பட்ட ஒரு 1400 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ஆண்டுகள். நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நாம் என்ன வாழ்க்கை வாழுகிறோம், நான் கடைசி அதுக்கு வர்றேன், எது நம்மளுடைய காலம்லாம் அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பீடு பார்த்துக்குங்க. அப்போ ஒரு 800 கோடி ஆண்டுகள் கழித்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிலிருந்து வெடித்து சிதறி, அதாவது இப்போ அறிவியல் விஞ்ஞானி அவர்களுக்கெல்லாம் தெரியும், 2 கான்செப்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அணு இணைவு. இன்னொன்று வந்து ஃபிஷன், அணு பிளவு என்று சொல்கிறார்கள். அப்போ ஃபியூஷன் என்பது என்ன, பிளவு என்பது என்ன என்று பார்த்தோம்னா, இணைவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அணுவோடு சிறிய அணுக்கள் சேர்ந்து உருவாகி அதை மிகவும் பெரிய சக்தி வாய்ந்த அணுக்களாக மாற்றி வெடிக்க செய்வது, அல்லது அதனுடைய சக்தியை பெருக்குவது. அணு பிளவு என்பது மிகப்பெரிய அணுவாக இருப்பது இரண்டாக உடைத்து ஒரு சங்கிலி தொடர் போல இரண்டாக உடைத்து கொண்டே போவது. அது நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் என்று நம்ம இப்போ சொல்கிறோம். ரொம்ப ஒரு என்னுடைய மொழியில் நான் சொல்கிறேன், நான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. எப்படி அதுக்குள்ளே போய் அது என்ன இப்போ h⁻⁹ e⁻, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், நமக்கு அது தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ஒரு பெரிய ஒரு 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 சூரியன் வந்து ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அணு இணைவு என்ற ஒரு இதில் வந்து இந்த மாதிரி தூசி மண்டலங்களால் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல மாறி கீறி உருமாறி வெடித்து சிதறி ஒன்று சேர்ந்து இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு 3ஆம் தலைமுறையாக அந்த நட்சத்திரமானது வந்து நிற்கிது. அதிலிருந்து பிரிந்து வந்த கோள்கள் தான் இந்த சூரிய குடும்பம்லாம் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். அப்போ அதில் பிரிந்து வந்தாச்சுன்னா அப்போ இந்த சூரிய கோளுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அப்போ நம்ம இந்த கோள்கள் எல்லாத்தையுமே சூரியனை சுற்றி வர தொடங்கிவிட்டது. இது வந்து தியரி மட்டுமல்ல, இது வந்து அறிவியல் உண்மை. அப்போ இந்த சூரிய குடும்பத்தை சார்ந்த 9 கிரகங்களும் இல்லை பூமியை சுற்றி வருகிற நிலவு உள்பட சூரியனை மொத்தமாக சுற்றி வருகிறது என்பது ஒரு கூற்று. சரி, இந்த சூரிய குடும்பம் என்ன செய்கிறது என்று பார்க்க வேண்டும். அடுத்து இந்த சூரிய குடும்பமானது இந்த பால்வெளி மண்டலம் என்று அழைக்கப்படுகிற மில்கி வே கேலக்சியை சுற்றி வருகிறது. எவ்வளோ ஸ்பீடில் சுற்றி வருகிறதுனா நீங்களாம் அதான் நம்மளுடைய கற்பனை பாருங்கள். அறிவியல் ஒரு மணிக்கு 5 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே இந்த சூரிய மண்டலம் சுற்றி வருகிறது என்று கூறுகிறார்கள். நமக்கு எதாவது தெரியுதா? 5 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம சுற்றிட்டு இருக்கோம்னு எங்கேயாவது உணர முடியுதா நம்மளால்? ஆனால் உண்மை, அறிவியல் உண்மை அது. அப்போ நம்மளை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியானது இந்த பால்வெளி மண்டலத்திலே அல்லது இந்த விண்மீன் சுழலும் மண்டலங்களிலே அது ஒரு ஸ்பைரல் கொசுவத்தி சுருளை போல இருக்கிறது. நீங்கள் அதையெல்லாம் புகைப்படங்களை நாசா நம்மளுடைய இந்திய இணையதளங்களிலே முன்பிரியிலே தேடி பார்த்து கொள்ளலாம். இப்போ இது என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இதுதான் இந்த உலக தோன்றலின் முதல் கரு. அப்போ ஒவ்வொரு கேலக்ஸி என்று அழைக்கப்படுகிற அந்த சுழலும் விண்மீன் மண்டலத்துக்கு நடுவிலே ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்கிறதாக கூறப்படுகிறது. பிளாக் ஹோல் தியரி என்று இயற்பியலாளர்கள் அழகாக அதை வர்ணிக்கிறார்கள். அப்போ அந்த கருந்துளை என்று சொல்லும் பொழுது, அந்த கருந்துளையினுடைய அமைப்பை பற்றி பேசும் பொழுது, இந்த மில்கிவே என்று சொல்லப்படுகிற அந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கருந்துளை 40 லட்சம் சூரியனுக்கு இணையான எடையை கொண்டது என்று கூறுகிறார்கள். அதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அறிவியலினுடைய தரவுகள் அனைத்தும் இதை அவர்கள் நிரூபித்து கட்டுரைகள் மூலமாகவும் அதற்கான தரவுகளையும் அதற்கான சான்றுகளையும் நிரூபிக்கிறது. அப்போ அந்த கருந்துளை என்ன செய்யுது? நீங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ இங்கே நம்ம லைட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு லைட்டு வீட்டில் இருட்டான ரூம்குள்ளே போய் லைட்டு போட்டோன்னே என்ன ஆகுது? டக்குன்னு வெளிச்சம் வந்துடுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு டியூப்பு போட்டோன்னா வெளிச்சம் வந்துடுது. ஒரு விளக்கு பொருத்தின உடனே சுற்றிலும் விளக்கு வருது. ஆனால் இந்த கருந்துளைக்குள் நீங்கள் ஒளியை பாய்ச்சினீர்களானால் அந்த ஒளி திரும்பி வராது என்று சொல்கிறார்கள். அப்போ அது சுழி என்று சொல்லப்படுகிறது. அந்த இடம் கருந்துளை என்று சொல்லப்படுகிற அந்த பிளாக் ஹோல் ஒளியை மட்டுமல்ல, எது போனாலும் அது உள்வாங்கிவிடும், திருப்பி வெளியே கொண்டு வர முடியாத ஒரு இடம். அது மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியை உள்ளது. அதுதான் இந்த கிரகங்களையும் இந்த சூரிய குடும்பங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்து அதை சுற்றி வர வைத்திருக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தி தோற்று போகுமையானால் அல்லது வேறு மாதிரி வறுமையானால் அது மீண்டும் ஒரு வெடிப்பு சிதறலாகவோ என்ன வேணுமானாலும் நடக்கலாம்ன்றதை அந்த இடத்துல ஒரு 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 அறிவியல் பார்வையாக பார்க்கப்படுகிறது. இது 2ஆம் கட்டம். சரி,
பூமி சூரியன் தோன்றியாச்சு. சூரியனுடைய வெப்பம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 102 டிகிரி 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடுது. சன் ஸ்ட்ரோக்குன்றாங்க, கீழே விழுந்துடுறாங்க, மயக்கம் பட்டு விழுந்துடுறாங்க, சன் ஸ்ட்ரோக்குன்றாங்க. ஆனால் சூரிய மண்டலத்தில் இருக்கிறதுலே குளிர்ந்த பிரதேசம் அல்லது குளிர்ந்த ஹீட் என்பது 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் நல்லா ஒப்பீடு பார்த்துக்குங்க. நம்ம 100 டிகிரி 102 டிகிரி வெயில் அடிச்சிருச்சுன்னா நம்ம கீழே விழுந்து மயங்கி விழுந்துருவோம். 105 போயிடுச்சுன்னா. அப்போ நடு மைய பகுதியிலெல்லாம் மில்லியன் கணக்கில் ஃபாரன்ஹீட் சொல்கிறாங்க. அப்போ நம்மளால் அனுமானிக்க முடியாத அளவுக்கு அந்த அணு இணைவுகள் நடந்து அதில் இருக்கிறது. விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு அதில் எரிபொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹைட்ரஜன் ஹீலியம்லாம் மாறி மாறி அந்த அணு இணைவுகள் இன்னொரு 500 ஆண்டுகள் உறுதியாக அந்த சூரியன் வெளிச்சத்தை ஒளியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதிலிருந்து பூமி வந்துருச்சு. ஒரு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி வந்தாச்சு. பூமி வந்த அப்போ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இது வாழ தகுதியான நிலமாகவோ இல்லை வாழத்தகுதி மனிதர்களோ உயிர்களோ வாழ தகுதியான இடமாக அல்லது ஒரு கிரகமாக இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் இல்லை. இந்த பூமி வாழ தகுதியற்ற இடமாகத்தான் இருந்தது. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி என்ற கிரகம் அந்த வெடிப்பு சிதறல்களை உருவாகி தூசு மண்டலங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும் பொழுது வாழ தகுதியற்ற இடமாக, மிக பெரும் நெருப்பு கோலங்களாக, மேலிருந்து விண்கற்கள் விழுந்து மோதக்கூடிய ஒரு இடங்களாக பெரும் பிரளயமாகத்தான் இருக்குது. இப்போ நம்ம ஐயா எல்லாம் பேசும்போது மழையை பற்றி பேசணும். டிட்வா புயல் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே நகருது, இங்கே நகருது, மழை வந்துருச்சு, செட்டு போகிறோம். ஒரு நாள் 2 நாள் மழைக்கு. ஆனால் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியை குளிர வைப்பதற்காக அந்த நெருப்பு, அந்த ஹீட், அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை குளிர வைப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள், நீங்கள் கற்பனையை விரித்துக் கொள்ளுங்கள், அறிவியல் உண்மை, லட்சக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது, கொட்டிக்கிட்டே இருக்குது. இங்கே உள்ள அந்த நெருப்பு பிளம்புகள் அந்த தண்ணி கொட்டினோன்னா சுடு திருப்பி வெந்நீராக மாறுது, நீராவியாக போகுது, பழையபடி மழை கொட்டுது. அந்த ஹீட் எவால்வ்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹீட் எனர்ஜி. அப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் அதில் நிறைய சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் போவேணாம். அம்மோனியா, கரியமில வாயு, அது இதெல்லாம் இருக்குது, அதுக்குள்ளேலாம் நம்ம போவேணாம். அப்போ அந்த ரசாயன மாற்றங்கள் உருவெடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ பல 100 கோடி ஆண்டுகளாக இது உருமாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் பூமி வாழ தகுதியற்ற இடமாக இருக்கிறது. அப்போ மழை பெய்கிறது, பழையபடி நெருப்புக்கோள் விண்கற்கள் உழுகுது, உடையுது. அப்போ இந்த தொடர்ச்சியான இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று ஒரு கட்டத்திலே இந்த பூமி குளிர்வடைந்து இந்த மேல் பரப்பு அனைத்துமே ஒரு நல்ல ஒரு கிரஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு செல் உயிரினம், பாக்டீரியா அல்லது அல்கே என்று சொல்லப்படுகிற ஒரு செல் உயிர் தோன்றுகிறது. அதுதான் முதல்ல நம்ம எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பூமியில் ஏற்படப்படுகிற ஒரு உயிர். அதிலிருந்து பல 100, ஒரு 50 கோடி 60 கோடி 100 கோடி ஆண்டுகள் கழித்து அது மல்டி செல் ஆர்கனிசமாக மாறி காம்ப்ளெக்ஸ் மாறி அப்புறம் ஒரு கட்டத்திலே அது கடலில் மீன்களாக மாறி ரெப்டைல் என்று சொல்லப்படுகிற ஊர்வன, நடப்பன, அப்புறம் டைனோசரஸ், ஊர்வனாலே பெரிய ரெக்கைகள் வச்ச பறவைகள். ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் படம். இதெல்லாம் இயல்பாக இந்த பூமியிலே நடந்த நிகழ்வுகள். லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படியான பறவைகளும் அப்படியான மேமல்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலூட்டிகளும் உயிரோடு இருந்தது. அப்போ என்ன, 2-3 முறை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. மாஸ் எக்ஸ்டிங்ஷன்னா என்ன? திரள்நிலை உயிரிழவு, வெகுஜன அழிவு, பெரும் அழிவு. அப்படியே அந்த உயிர்கள் பூரா போயிடுச்சு, திருப்பி உருவாகுது. பழையபடி மழை பெய்து எல்லாம் செய்து திருப்பி உயிராது, திருப்பி அது பூரா அழிஞ்சிடும். இப்படியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பூமி. இந்த பூமியில் இப்போ இதை பற்றி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன நினைவு வருதுன்னா, எங்கள் ஐயா மாணிக்கவாசகரை பேசணும்னு நான் தோணுது எனக்கு திருவாசகத்தில். அப்போ நீங்கள் இப்போ 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு அண்ட பேரழிவு, இதெல்லாம் அறிவியல் ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் போன்றவர்கள்லாம் பெரிய தொலைநோக்கிகளையும் அறிவியல் தொடர்பான உபகரணங்களையும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லப்படுகிற கட்டமைப்பு வசதிகளோடு பார்த்து இந்த கட்டுரைகளை, இந்த ஆய்வுகளை, இந்த முடிவுகளெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். என்னுடைய மாணிக்கவாசகர் திருவாசகம் என்பது ஒரு சமய நூலாக கருதப்பட்டாலும் அதில் ஒரு அறிவியல் பாடல், அருமையான தத்துவத்தை, கோட்பாடை 1300 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். ஒரு சிலர் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தகம் என்றும் சொல்லுகிறார்கள். பொதுவாக 9ஆம் நூற்றாண்டு என்று கூட வைத்துக்கொள்வோம். அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம், அளப்பெரும் தன்மை, வனப்பெரும் காட்சி.
ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடி கோள்கள் மேற்பட விரிந்தன. இந்நுழை கதிரின் துண்ண அணுப்புறைய. இது அந்த செய்யுள். அதுக்கு அடுத்த வரிகள்லாம் அவர் சாமியம் சார்ந்து இறைவனை சார்ந்து தொழுகிறார், இறைவனை சார்ந்து பாடுறார். அடுத்த வரிகள்லாம் அந்த திருவாசகத்திலே அண்ட பகுதி என்ற செய்யுளில் வருது. இது என்ன பொருள்படுது? அப்போ 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த அறிவியல் கோட்பாடை இந்த உலகம் உருண்டையானது என்று மாணிக்கவாசகர் எழுதுகிறார். அவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல, அவர் என்ன சாதனம் வச்சுருந்தாருன்னு தெரியல, அவர் எப்படி போய் பார்த்தார் இந்த அண்டத்தை, இந்த பறவெளியில் அவருக்கு என்ன ஞானம் கிடைத்தது, அது அவ்வளோ நுட்பமான அறிவு. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அப்போ அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் உருண்டையானது என்று முதல் வரியில் கூறிவிட்டார். இரண்டாவது வரியில் அளப்பெரும் தன்மை, முடிவிலி என்ற அந்த ஒரு இன்ஃபினிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த வானம் அல்லது இந்த பறவெளி அல்லது இந்த விண்வெளி என்பது முடிவற்றது அப்படிங்கிறது இரண்டாவது வார்த்தையில் அளப்பெரும் தன்மைன்றார். வனப்பெரும் காட்சின்றார். அதை பார்க்க பெரிய ஒரு வளப்பான காட்சி. அது அந்த காட்சியெல்லாம் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்கிறார் அந்த இடத்துல. நீங்கள் அப்படி தான் அந்த நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக நான் அதெல்லாம் படிக்கும்போது என்கிட்ட அவர் பேசுகிற மாதிரி நான் எடுத்துக்கிடுவேன். அடுத்த வரி சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான வரி. ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின்றார். அந்த கோள்கள் அனைத்துமே ஒன்றோட ஒன்று நின்று சுற்றிக்கிட்டு இருக்கான். எழில் என்றால் தமிழில் அழகு என்ற அர்த்தம். அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு என்ற வார்த்தையே இல்லை. அப்போ ஒன்றோட ஒன்று இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குன்றாரு. நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தை மாதிரி பல 100 சோலார் சிஸ்டம் மேலே இருக்குன்னு அறிவியல் ஆய்வு சமீப காலங்களில் 3-4 நூற்றாண்டுகளுக்குள்ளே வளர்ச்சி அடைந்து சொல்லப்பட்டிருக்கு. இது 9ஆம் நூற்றாண்டு நான் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்து சொல்கிறார் 101 கோடி கோள்கள் மேற்பட. எப்பா 100கணக்கான கோடி கோள்கள் மேலே இருக்குப்பா, அது எனக்கு சொல்ல தெரியலை. பூரா மேலே ஏகப்பட்ட கோடிக்கணக்கான கோள்கள் இருக்குது அப்படிங்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவியலை ஒரு 2000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியிருக்காங்க பாருங்கள். கடைசியாக சொல்கிறாங்க இந்நுழை கதிரின் என்று ஒரு வார்த்தை போடுறாங்க. அது என்ன, உங்களுக்கு எல்லாம் கற்றோர் முன் கல்வி உரைப்பது இனிதுன்னு முதலே சொல்லிட்டேன். அதனால் இருந்தாலும் கூட இந்நுழை கதிரின் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூரிய வெளி எப்படி ஒரு கூரை ஒரு துளை வழியாக போகும் பொழுதோ அல்லது ஒரு சிறு துளை வழியாக ஒரு சூரிய கதிர் வீச்சு பாய்ச்சப்படும் பொழுது சாதாரண கண்களுக்கு புலப்படாத இந்த தூசு மண்டலமானது அந்த கதிரிலே நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் பார்க்க முடியும். நீங்கள் கோயிலில் போய் பார்த்தாலும் சரி, வீட்டிலே ஒரு சூரிய கதிர் ஒரு சின்ன துளை வழியாக வீட்டிற்குள்ளே வறுமையானால் அதுவரை கண்ணுக்கு தென்படாத ஒரு தூசு மண்டலம் அந்த சூரிய ஒளி கதிர்களே அந்த தூசி மண்டலம் ரொம்ப டென்ஸாக அந்த தூசி இவ்வளோ தூசி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பிரமிக்கத்தக்க அளவுக்கு எண்ணிக்கையில் அடங்காத அதை எண்ண முடியாத அளவுக்கான ஒரு தூசு மண்டலத்தை நம்மளுடைய நேக்கடை என்று சொல்லப்படுகிற சாதாரண கண்களிலே பார்க்க முடியும். எதுவும் நுண் தொலைநோக்கியோ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியும் சூரிய கதிர்கள் உள்ள வரும்போது. அதை தான் அவர் சொல்கிறார். இந்நுழை கதிரின் துண் அணு புரையன்றார். அணுன்ற வார்த்தையே அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் என்று சொல்லப்படுகிற அறிவியலால் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகளே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு நுட்பமான அறிவியலை நாம் கொடுத்துருக்கிறோம், எவ்வளோ ஒரு நுட்பமான இந்த பறவெளியை பற்றின ஒரு புரிதலை அந்த பாடலிலே நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதை நினைவுகிறோம். அப்போ எவ்வளோ பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருந்தால் இப்படி ஒரு தமிழ் இலக்கியங்களிலே இப்படி ஒரு விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்படியே வந்தாச்சு, எல்லாம் வந்துருச்சு. எங்கள் ஐயா வள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒன்று எழுதுகிறாங்க, அவங்க அறிவியல் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். நீங்கள் இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் அவர் 3 வார்த்தையில் சொல்லிட்டார். நீரின்று அமையாது உலகனின்ட்டார். போச்சு, முடிஞ்சு. நீரின்று அமையாது உலகனின், அவ்வளோதான். நீர் இருந்தால் தான் உயிர், இல்லைன்னா ஒன்றும் இல்லைடா போட, உலகமே கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். ஒரே மொதல் ஸ்டேட்மெண்ட். நீர் இருந்தால் தான் உயிர், அப்படி இருந்தால் தான் உலகம். நீர் இல்லைன்னா அடுத்த வரி தான் சொல்கிறார். அப்போ நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் நின்று ஒழுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அறிவியலோடு ஒப்பிடக்கூடிய ஒரு தன்மையை இப்போ நான் எடுக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ உலகனின் வான் நின்று ஒழுக்கு என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீர் மழை பெய்ய மறுத்து விட்டது அல்லது இந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் போய்விட்டது என்றால் என்ன நடக்கும் என்றால் உலகம் இருக்காது என்பது தான் அதனுடைய பொருள். ஒழுக்கம் கெட்டுவிடும் என்று ஐயா உதல்பட அதற்கு உரை எழுதியிருந்தாலும் கூட இந்த உலகமே இயங்காது. நீர் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த பூமியிலே நீர் இல்லை என்றால் இந்த மனித இனம் மட்டுமல்ல, மிச்ச இடங்களும் அந்த இடத்துல ரொம்ப எந்த விஷயமே நம்ம ஜீவிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நாம் சென்று விடுவோம் என்பதுதான் அந்த பொருள். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த அறிவியலோடு ஒப்பிட்டு இன்றைய நிகழ்கால அறிவியலையும் சேர்த்து பார்த்தோமேனால் இந்த உலகம் தோன்றலினுடைய பிரம்மாண்டம்
மிக அழகாக புரியும். அதனால தான் வீட்டில் பெரியவர்கள் பிரம்மாண்டம் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள். ஏன்னா இந்த அண்டத்தை அளக்க முடியாது. அடி முதல் நுனி வரை முடிவெளியாக இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்கம் என்று சொல்லப்படுகிற இந்த பறவெளியிலே எதையுமே நீங்கள் அளவிட முடியாது. இதுதான் என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இன்றளவும் இந்த ஆராய்ச்சிகள் இன்னும் அதிகப்படியாக நவநாகரிக உலகத்திலே கூடிக்கொண்டே தான் போய்கிறதே தவிர குறையவில்லை. இப்போ இதில் பாருங்கள், இன்னொரு நிறைய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது. இந்த சூரிய ஒளி 8 நிமிடங்கள் கழித்து தான் நாம் பூமிக்கு வந்தடைகிறது என்று கூறுகிறார்கள். 8 நிமிடங்கள் ஆகிறது என்று அறிவியல் நிரூபித்திருக்கிறது. சூரிய ஒளி அங்கு பெறப்பட்டால் இந்த பூமியை வந்தடைவதற்கு 8 நிமிடங்கள் ஆகும். சரி, அப்போ அந்த ஸ்டார் இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, அதெல்லாம் என்ன? அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த திரைப்படங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக் போகும்போது ஒரு ஸ்பைரல் போட்டு விட்ருவாங்க. முற்காலத்தில் திரைப்படங்களில் வந்து இப்படி ஸ்பைரலாக போச்சுன்னா பழைய நினைவுகளுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் அனைத்துமே ஃப்ளாஷ்பேக் தான் மேலே. அது 1000 வருடங்களுக்கு முன்பாக உள்ளதாக இருக்கலாம், 10,000 வருடங்களுக்கு முன்னாக இருக்கலாம், 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாக உள்ள காட்சிகளை கூட இருக்கலாம். அதுதான் உண்மை. அது அறிவியல் நிரூபித்திருக்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உலகம் படைக்கப்பட்டதல்ல, உருவாக்கப்பட்டது என்று அடித்து சொல்ல முடியும் நம்மளால். அதுதான் அங்கே முக்கியமான இடம். உலகம் படைக்கப்பட்டது அல்ல, உருவாக்கப்பட்டது. இது அறிவியலாளர்கள் நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் நம்மளுடைய இலக்கியத்திலேயே அதற்கு பல சான்றுகள் எல்லா இடங்களிலுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த உலகம் தோன்றலின் ஒரு முடிவாக இருக்கிறது. அப்போ இது பூரா உருமாறி ரசாயன மாற்றங்களாகி வெடித்து சிதறி ஒன்று சேர்ந்து பல 100 கோடி ஆண்டுகளாக உருமாறின இந்த பூமி தான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே நம்மளை போன்ற நவநாகரிக மனிதர்கள் இப்படி ஒரு மேடை அமைத்து மதுரை மக்கள் சிந்தனை பேரவையினுடைய அறிவியல் விழாவிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த டைம் பீரியடை பார்த்துக்குங்க நீங்கள். அப்போ இந்த டைம் பீரியடில் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை 100 வருடங்கள் உயிரோடு வாழ்வார் என்று எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இந்த காலகட்டத்தோடு ஒப்பீடு அந்த 100 வருடங்கள் என்பது நொடிக்கும் குறைவான பொழுது என்பது தான் அதில் நமக்கு தெரிய வருகிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளாக பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கிற இடத்துல நம்மளுடைய வாழ்வு என்பது 100 வருடம் எடுத்து வச்சுக்கணும். 100 இயர்ஸ் எதையும் குறைக்க வேணாம். 100 வருடம் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வது என்று கூறினாலும் கூட அது ஒரு நொடிக்கும் குறைவான பொழுது தான். சரி, அந்த 100 வருடத்திலும் நான் சில விஷயங்களை பார்க்க விரும்புகிறேன். முதல் 10-20 ஆண்டுகள் பள்ளி பருவம், மாணவ பருவம் விளையாட்டுத்தனமாக இருக்கும். அவர் இன்னார் பிள்ளை என்று தான் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவார். அவருக்கு என்று தனி அடையாளம் எதுவும் இருக்காது. அப்புறம் ஒரு 25 வயசில் வேலைக்கு போனதுக்கு பிறகு திருமணம் முடித்ததுக்கப்புறம் தான் அவர் யார் திருமணம் ஆகிருக்கு, யார் என்ன வேலை பார்க்குறாருன்னு இந்த சமூகத்தில் கேட்பாங்க நம்மள்கிட்ட. பக்கத்து வீட்டில் இருக்கோம், எதிர்த்து வீட்டில் இருக்கோம். அப்போ தான் அறிமுகம். அப்போ அவர் பேர் முத்தே அப்பா மாதிரி, அவங்க அப்பா பேர் இது இன்னார் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ இந்த வாழ்வை தொடங்குவதற்கே எனக்கு 28 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆயிடுது. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே தான் நான் இந்த சமூகத்துக்குள்ளேயே வர்றேன். இந்த நான் சொன்ன இந்த உலகம் தோன்றலோடு கம்பேர் பண்ணி 30 ஆண்டுகள் கழித்து தான் நான் இந்த சமூகத்துக்குள்ளே வர்றேன். அதிலிருந்து ஒரு 60 ஆண்டுகள், ஒரு 60 வயசு வரைக்கும், ஒரு 30 ஆண்டுகள் 65 வயசு வரைக்கும் ஓடுறேன், ஆடுறேன், என்னென்னமோ செய்கிறேன். எனக்கு என்ன பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு தேவையான விஷயங்களுக்காக நான் என்னென்னமோ பண்ணுறேன். தலைகளாக நிற்கிறேன், பல வேஷம் போடுறேன், என்னென்னமோ பண்ணுறேன். 65 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நான் பழைய நிலைக்கு திரும்புகிறேன். என்னுடைய மாணவ பருவமான ஒரு பிடிவாத குணத்தோடு நான் வேண்டும் என்பதை கேட்பதற்கான ஒரு வயசுக்கு திரும்புகிறேன். நான் சொன்னது மட்டும்தான் சரி, நான் மட்டும்தான் அறிவாளி, என்னிடம்தான் அனைத்து ஆலோசனையிலும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அடுத்த இடத்துக்கு போயிடுறேன். 75. ஏன்னா அதுதான் நான் இப்போ 15 வயசில் செஞ்சது. எங்கள் அப்பா சொன்னதை கேட்குறதில்ல. இவருக்கு என்ன தெரியும், இவர் அந்த காலத்தால் அப்படின்ட்டு பேசாமல் பாப்பா திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடுறேன். 75 வயசில், 80 வயசில், 85 வயசில், 90 வயசு, 95 வயசுலலாம் நான் குழந்தையாக மாறிவிடுகிறேன். எனக்கு என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. அப்போ இதுதான் சுழற்சி, இதுதான் எவல்யூஷன், இதுதான் இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த உலகத்தின் தோன்றலோடு இந்த ஒப்பீடை உவமைகளை நாம் வைத்து பார்க்கும் பொழுது இது எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று உறுதியாக நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த கோட்பாடுகளை நோக்கி நாம் நம்மளுடைய மனித குலத்தை, இந்த மானுடத்தை நகர்த்த வேண்டும். அதுதான் ஐயா அந்த அறிவியலையும் இலக்கியத்தையும் அறிவு சிந்தனையோடு பெற வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை ஏற்பாடு செய்து அதை பேச வைத்து பார்க்குறாங்க. அப்போ அதுதான் இந்த மானுடம் எதை நோக்கி நகர வேண்டும், அல்லது இன்னும் பல 100 கோடி ஆண்டுகள் கழித்தோ லட்சம் ஆண்டுகள் கழித்தோ அந்த மானுடம் எப்படி இருக்க வேண்டும், எதை வெல்ல வேண்டும் என்பது தான் இங்கே முக்கியமான கேள்வியாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது.
அப்போ நீங்கள் இன்னொரு பாருங்களேன், அது ஏற்கனவே பேசியிருக்காங்க. அறமற்ற அறிவியல் ஆபத்தானது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அறமற்ற அறிவியல் ஆபத்தானது, அது மனித குலத்தை வீழ்த்திவிடும். அதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை. அதே போல் அறநெறியோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும், அல்லது அறநெறியை வாழ்வியலில் கட்டமைத்து அறத்தை கடைபிடித்து இந்த அறம் சார்ந்த அறிவியலை ஆதரிக்க வேண்டும் என்றால் அது தனி மனித பொறுப்பு என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது யாரும் வெளியே இருந்தெல்லாம் சொல்லித்தர முடியாது. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. அப்போ அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை, அறநெறிகளை கடைபிடித்து நான் அறத்தோடு வாழ்கிறேன் என்று உறுதிபட நெஞ்சை நிமித்தி எந்த விமர்சனங்கள் வந்தாலும் தாங்கக்கூடியவனாக, எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியவனாக, என் அறம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து அறம் சார்ந்த அறிவியலை வளர்ப்பதற்கு உதவி புரியுமானால் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே 10 ஆண்டுகளிலோ 100 ஆண்டுகளிலே 500 ஆண்டுகளிலே 1000 ஆண்டுகளிலே இந்த மானுடம் உறுதியாக வெல்லும், உலக அமைதியை நோக்கி எய்யும். இதுதான் இந்த தலைப்புக்கான ஒரு கோர்வையாக நான் பார்க்குறேன். ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்லி அடுத்து இந்த நவநாகரிக அறிவியலுக்குள்ளே வருகிறேன். இதுவரை உலகம் தோன்றலை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு சின்ன புரிதலை கொடுத்துருக்கிறேன் என்று உறுதியாக நம்புகிறேன். அடுத்தபடியாக இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில அறிவியல்களில் சில கோட்பாடுகளை பேச எனக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கிறது. அறிவியல் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை கடந்த நான் அப்போ இந்த அறிவியல் சார்ந்த இந்த நவநாகரிக உலகத்திலே இன்றைக்கி செல்லிடப்பேசி போன்ற பல தொழில்நுட்ப புரட்சிகள், பெரிய அறிவியல் சார்ந்த செயற்கைகள், இந்த டிட்வா புயல் கொண்டு எத்தனை கிலோமீட்டரில் நகருது, எப்போ வருது, எங்கே போகுது, எவ்வளோ நேரம் மழை பெய்யும், இப்படி துல்லிதமாக அளவிடக்கூடிய அளவுக்குள்ளே அறிவியல் வளர்ந்துருக்கிறது. அதே நேரத்தில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து கொண்டே வருகின்றன. இந்த தொழில்நுட்பத்தை, இந்த அறிவியலை வைத்து அறமற்ற செயல்பாடுகளை, தனி மனித வாழ்க்கையை குறிவைத்து தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. நாடுகளுக்கு நாடு இருக்கக்கூடிய தாக்குதல்களும் கூடிக்கொண்டே வருகின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாம் மிகவும் யோசித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மானுடத்தை வளர்ப்பதற்கு திரிகடுகத்திலே ஒரு வரி சொல்வார்கள், தானம் கொடுக்கும் தகமையும் மானத்தால் கடிந்த ஒழுக்கமும் தெற்றென தெளிந்த பல்வேறு சிந்தை நீங்கிய சிந்தையும் இம்மூன்றும் நல்வினை ஆக்கும் கயிறு என்று சொல்வார்கள். அப்போ அதுபோல் ஒரு மனிதனை, ஒரு மானுடத்தை பொதுவாக உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் சமநிலையை நாம் எய்ய முடியும். உலகத்தின் வேற்றுமை இல்லாத ஒரு உலகத்தை அமைதியை நோக்கி நாம் நகர்த்த முடியும் என்று உறுதிபட நம்பி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.